ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்பி காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். அதுவும் நம்ம ஃப்ரை கிறிஸ்பியாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் இன்றைக்கி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ்ட் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். தண்ணியை நல்லா ஹீட் பண்ணுங்கள். தண்ணியில் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்ல பபிள்ஸ் வந்த உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை அதில் ஆட் பண்ணுறோம். இது ஒரு 5 to 7 minutes நல்ல ஹாட் வாட்டரில் சோக் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த காலிஃப்ளவரை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மூலமாக அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சியெல்லாம் நம்ம ஃபுட்டிலேருந்து நீக்கிடலாம். அந்த காலிஃப்ளவர் நல்லா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், துளி கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப்பு, அதில் ஒரு 2 to 3 teaspoons ஆயில் நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த ஆயில் சேர்த்து நம்ம ஏற்கனவே பெரட்டின மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ் பண்ணதை ஒரு 15 to 20 minutes நல்லா மேரினேட் ஆகிற வரைக்கும் செட் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் 5 minutes பிஃபோர் நம்ம கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி தூவி பெரட்டிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் தூவி அதை நல்லா பெரட்டுனா போதும். இல்லைனா ரொம்ப லிக்விட் ஆகிடும். நம்ம ஒரு லைட்டான கோட்டிங் இது மேலே ஃபார்ம் ஆகணும், அதுதான் நம்ம எய்ம் பண்ணுறது. ஸோ இதுக்கு இவ்வளோ கார்ன்ஃப்ளவர் போடுங்க, இத்தனை டேபிள் ஸ்பூன்னு நான் சொல்ல விரும்பல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உங்களுக்கு ஒரு லேசான கோட்டிங் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு பெரட்டினா போதும். கார்ன்ஃப்ளவர் போட்டு பெரட்டினதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரத்துக்கு இது அதில் மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 minutesலேயே நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு லேசான கோட்டிங் தான் வரணும் நமக்கு. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப க்ரௌட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுக்கலாம். இப்போது 2-3 சின்ன டிப். ஒரு சைடு ஒரு 2 to 3 minutes வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு நம்ம திருப்பி போடலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய கோட்டிங் சீக்கிரமாக உதிர்ந்துடும். இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃப்ரைக்குமே இதுதான். ஒவ்வொரு சைடும் ஒரு 2-3 நிமிஷம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ 2 சைடுமே ஒரு 2 to 3 minutes வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் ஃப்ரைனா அதிகமான சூட்டில் டக்குன்னு ஃப்ரை பண்ணுறது. ஸோ இப்படி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, மொத்தமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஈடுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 seconds ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈடையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வச்சு ஒரு 2 to 3 times இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக ரொம்பவே கிறிஸ்பியான காலிஃப்ளை ரெடி ஆகிடும். ஒவ்வொரு பேட்சையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்ற வரைக்குமே காலிஃப்ளவர்ஸ் ரொம்பவே கிறிஸ்பாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போல்லாம் வறுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டும் நம்ம எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட கோட்டிங் உதிரவே இல்லை. ஸோ கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.